अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பற்பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற திருமங்கையாழ்வார் காழிச்சீராம விண்ணகரம் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை பெரிய திருமொழி 3ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழியிலே மங்களாசாசனம் செய்தார். எல்லோரையும் காழிச்சீராம விண்ணகரே சென்று சேர்மின் நீரே என்று காழிச்சீராம விண்ணகருக்கு போய் சேருங்கள் சேருங்கள் என்று உபதேசித்துக் கொண்டு வந்தார். உடனே எம்பெருமான் திருவாலி என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் என்ன செய்தான்? இவரும் காழிச்சீராம விண்ணகருக்கே சென்று சேர்ந்து விடுவாரோ என்று நினைத்து இவருடைய நெஞ்சிலே தானே வந்து புகுந்து விட்டானாம். உடனே அந்த எம்பெருமானை பார்த்து, இப்படி நான் உன்னை என்னுடைய நெஞ்சிலே புகுற வேணும் என்று பிரார்த்திக்காமல் இருக்கச் செய்தே என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்தாயே, இது என்ன ஆச்சரியம் என்று முதல் பாசுரத்திலே கொண்டாடினார். அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படி அவன் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே குடிபுகர வேண்டும் என்பதற்காக முன்னாலே படுகாடு கிடந்த இடம் எது என்றால் அது திருப்பார்கடல் என்று, அதாவது திருப்பார்கடலே இப்படி ஒரு அடியவர் கிடைப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டு படுத்து கிடப்பவன் போலே அன்றோ அங்கே இருந்தான். அப்படிப்பட்டவன் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்தான் என்று அவனை கொண்டாடுகின்றார். நீலத்தடவரை மாமணி நிகழக் கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய், அடியேன் மனத்திருந்தாய், சோலைத்தலை கணமாமையில் நடமாட மடமுகில் போன் நெழுந்து எங்கு மாலை புகழமழும் அணியாலியம்மானே. எம்பெருமான் திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறானாம். அது எப்படி இருக்கிறது என்றால், நீலத்தடவரை மாமணி நிகழக் கிடந்தது போல் என்கின்றார் திருமங்கையாழ்வார். அதாவது நீலத்தடவரை என்றால் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை, அது சாய்ந்து கிடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிறது என்று அப்படி பொருள் கொள்ளலாம். ஆனால் அங்கே மாமணி நிகழக் கிடந்தது போல் என்று மாமணி என்றும் ஒன்றை சொல்லி இருக்கிறார். இதற்கு என்ன பொருள் கொள்வது என்றால், நீலத்தடவரை போன்ற ஒரு மாமணி என்று அப்படியும் பொருள் சொல்லலாம். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தில் எப்படி காட்டி இருக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருமேனி நீலத்தடவரை போலே இருந்தது. அந்த நீலத்தடவரையான திருமேனியினுள்ளே எம்பெருமானுடைய திருமார்பிலே ஒரு கௌஸ்துபம் என்கிற ஒரு ரத்தனம், ஒரு பெரிய மாமணி அவனுடைய திருமேனியிலே பிரகாசிக்கின்றதாம். அதை இங்கே மாமணி என்கிற சொல்லாலே சொல்லுகின்றார். குருமாமணி என்று சொல்லப்படுகின்ற அந்த கௌஸ்துபம் தான் தெரிவிக்கப்படுகிறது. ஆக நீலத்தடவரை போலே எம்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனியிலே பிரகாசிக்கின்ற ஒரு கௌஸ்துபம் போலேதான் இங்கே ஒரு மாமணி, ஒரு பெரிய மலையிலே ஒரு உயர்ந்த ரத்தனமானது, அப்படி நீலமணியானது தனியாக பிரகாசித்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி எம்பெருமானும் அந்த கௌஸ்துபத்தோடு கூட அரவணை வேலை தலை கிடந்தாய் என்று திருப்பார்கடலிலே அவன் சயனித்திருக்கிறான். எதற்காக திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறான் என்றால், யாரேனும் அடியவர்கள் கிடைப்பார்களா, அப்படி கிடைத்தால் அவர்களுடைய நெஞ்சிலே போய் நாம் புகுந்து விட மாட்டோமா என்கின்ற காரணத்தினாலேதான் அவன் அப்படி சயனித்திருக்கிறானாம். திருவச்சன பூஷணத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்கின்றார். இப்படி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறது திவ்ய தேசங்களிலே, திருப்பார்கடல் முதலான இடங்களிலே எழுந்தருளி இருப்பதெல்லாம் எதற்காக என்றால், அடியவர்களுடைய திருவுள்ளத்தை பெற வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிறான். அங்குத்தை வாசனம், அதாவது அங்குத்தை வாசம் அது சாதனம், இங்குத்தை வாசம் அது சாத்தியம் என்று ஆழ்வார்களுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருக்கிறது தான் எம்பெருமானுக்கு பயன். ஆனால் அதற்கு அவன் சாதனானுஷ்டானம் எங்கே பண்ணுகிறான்னா அந்த திருப்பார்கடல் முதலான திவ்ய தேசங்களிலே. அதைத்தான் ஆழ்வாரன் தெரிவிக்கிறார். நீலத்தடவரை மாமணி நிகழக் கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய். வேலை என்னால் திருப்பார்கடல், அதாவது வேலை என்னால் கடல்.
அரவணை வேலைத்தலை கிடந்தாய் அடியேன் மனத்திருந்தாய். அங்கிருந்தன்றோ அடியேனுடைய மனத்திலே வந்து நீ புகுந்து விட்டாய் என்று அவனை சொல்லுகின்றார். அதற்கு மேலே அந்த திருவாலி என்கிற திவ்ய தேசம், அது திருவாலி அம்மானே என்று சொன்னவர், அந்த திருவாலி என்கிற திவ்ய தேசத்தினுடைய ஒரு சிறப்பை வர்ணிக்கிறார். சோலைத்தலை கணமாமையில் நடமாட, சோலையிலே கணமாமையில், அதாவது மயில்கள் எல்லாம் கூட்டம் கூட்டம், மயில் கணம் அது ஆடுகின்றதாம் கூட்டம் கூட்டமாக. மயில் கணம் கூட்டமாக ஆட வேண்டும் என்றால் அது மேகங்களை கண்டால் தானே மயில்கள் ஆடும். மேகங்கள் அங்கே இருந்தனவோ என்ற கேள்விக்கு விடையாக மேலே தெரிவிக்கின்றார். எங்கும் ஆலை புகை கமழும் மழைமுகில் போன்றெழுந்து, எங்கும் ஆலை புகை கமழும், அங்கே கரும்பு ஆலைகள் எல்லாம் இருக்கின்றனவா. திருமங்கை ஆழ்வார் காலத்திலேயே அங்கே கரும்பு ஆலைகள் இருந்திருக்கின்றன போலும். அந்த கரும்பு ஆலைகளில் இருந்து புகையானது அப்படி கருமையான புகை, மிகவும் கனமான புகை ஆகாசத்தை அளாவிக்கொண்டு செல்லுகிறது. அதை பார்த்த மயில்கள் இது கரும்பினுடைய ஆலையிலிருந்து வருகிற புகை என்று அறிந்து கொள்ளாமல் இவை மேக கூட்டங்கள் என்று நினைத்து மயில்கள் ஆடத் தொடங்கிவிட்டன. ஆக மழைமுகில் போன்று எழுந்து எங்கும் ஆலை புகை கமழ, உடனே சோலைத்தலையிலே கணமாமயில்கள் நடமாடுகின்றன என்று இப்படி அருளி செய்கின்றார். ஆக அப்படிப்பட்ட திருவாலி என்று தெரிவிக்கின்றார். ஆக மேகங்கள் போன்ற வஸ்துக்களை எல்லாம் கண்டால் உடனே எம்பெருமானுடைய அடியவர்கள், எம்பெருமானுடைய நிறமன்றோ இங்கே நமக்கு தெரிகிறது. மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியொக்கும் யோகம் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதே போல இங்கேயும் கூட அந்த மேகங்களை கண்டு மயில்கள் மகிழ்கின்றன என்றால் எம்பெருமானுடைய திருமேனி வடிவை நினைத்து அடியவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் என்பது இங்கே உள்ளுரை பொருளாக நாம் கொள்ளலாம். அப்படி அடியேன் மனத்திருந்தாய் என்று 2வது பாசுரத்திலே அப்படி அருளி செய்தவர் 3வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் வந்து இப்படி தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருந்தது தம்முடைய இம்மைக்கு, இப்பிறவி அனைத்திற்கும் இது ஒன்றே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். எம்பெருமான் இன்று வருவான் நாளை வருவான் என்று நான் எதிர்பார்க்க வேண்டாதபடிக்கு அவன் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்து விட்டானே என்று அருளி செய்கின்றார். நென்னல் போய் வருமன் நன்னீராமை என் மனத்தே புகுந்தது இம்மைக்கென் இருந்தேன் எரிநீர் வளம் செருவில் சென்னர் கூழவரம்பொறி அறிவார் முகத்தெழிவார போய் கரும்பன்னற்காடனையும் அணியாலி அம்மானே. நென்னல் போய் வரும் என்று என்று எண்ணி இராமை. என்னால் நென்னல் என்றால் நேற்று போனான் இங்கிருந்து, ஆனால் எப்பொழுது வருவான் என்று தெரியாது. வரும் என்று என்று என்றென்று என்று இருக்கிறபடியினாலே இன்றைக்கு வருவான் என்று இங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டவனை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் வந்தாலும் வருவான், வராவிட்டாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு ஆகாத வண்ணம் செய்து விட்டான் எம்பெருமான். அதாவது நன்னல் போய் வரும் என்றென்று எண்ணி இராமை, எண்ணி இருக்க வேண்டாமல் என்ன செய்தான் எம்பெருமான்? என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே வந்து நிலைத்து எழுந்தருளி விட்டான். ஆகையினாலே அவன் இன்றைக்கு வருவானா என்று எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்லாமல் போய்விட்டதல்லவா. இப்படி எண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டதைத்தான் எண்ணி இராமை இன்றைக்கு என் மனம் புகுந்தான் என்றே தெரிவிக்கின்றார். ஆனால் இன்றைக்கு என் மனம் புகுந்தான், அது எனக்கு இந்த இம்மைக்கும் கூட அதுவே போதும் என்கிறார். இம்மைக்கு என்று இருந்தேன் என்கிறார். இம்மைக்கு என்றால் இப்படி எம்பெருமான் நிலைத்து எழுந்தருளி விட்டது இந்த பிறவிக்கு முழுவதற்கும் இதுவே போதுமே, இதற்கு மேல் வேறு எதுவுமே வேண்டாமே என்று இம்மைக்கு என்று இருந்தேன் என்று தெரிவிக்கின்றார். நென்னல் போய் வரும் என்று என்று எண்ணீராமை என் மனத்தே புகுந்தான். என் மனத்தே புகுந்தது இம்மைக்கு என்று இருந்தேன். இந்த பிறவிக்கு முழுவதுமாக, அதாவது இப்பொழுது வந்து புகுந்தான், மறுபடியும் வெளியே போய்விடுவானோ என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு தடவை வந்து புகுந்து விட்டானால் அங்கேயே எழுந்தருளியிருப்பான். அதைத்தான் இம்மைக்கு என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கின்றார். இம்மைக்கு என்று இருந்தேன் என்று தெரிவித்தார். இப்படி செய்தவன் யார் என்னால் அணியாலி அம்மானே என்று அவனையே பார்த்து சொல்லுகின்றார். அணியாலியிலே எழுந்தருளிக்கின்ற
எம்பெருமானாகிய நீ என்றோ என்ற அந்த ஊரினுடைய வயல் வளப்பம் மிக அழகாக ஒன்றை தெரிவிக்கின்றார். அங்கே என்ன நடக்கிறது என்ற காட்சி அதை பாருங்கள். சென்னற்கூழை வரம்பொறி அறிவாறு முகத்தெழுவாளை போய். சென்னற்கூழை என்னால் சென்னர் பயிர்கள் எல்லாம் மிகவும் ஓங்கி வளர்ந்திருக்கின்றனவாம். ஓங்கி வளர்ந்திருக்கிற சென்னர் பயிர்களை அப்படியே பிடித்து கொண்டு கதிர்களை அறுக்க முடியாதாம். ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்களாம், அந்த கதிர்களை எல்லாம் வரம்பிலே சாய்த்து வைத்து அறுக்கிறார்களாம். அவ்வளவு கனமாக பெரியதாக இருக்கிறதாம் அந்த சென்னர் பயிர்கள் எல்லாம். சென்னர் கூழை அதை வரம்பிலே இட்டு, அந்த வயலினுடைய வரப்பு இருக்குமே அதிலே இட்டு அறிவார் என்று பெண்கள் எல்லாம் அந்த பயிர்களை அறுத்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படி அறுத்து கொண்டிருக்கிற காலத்திலே அந்த பயிரினுடைய இடையிலே என்ன இருந்தது என்றால் வாழை மீன்கள் எல்லாம் கூட அங்கே நிறைய இருந்ததாம். அது என்ன பண்ணித்துன்னா, இவர்கள் அறுக்கின்ற பொழுது இவர்களுடைய கையிலே அகப்பட்டு கொண்ட அந்த வாழை மீன் அங்கிருந்து துடித்து கொண்டு வெளியிலே குதித்து விட்டதாம். சென்னற்கூழை வரம்பொறி அறிவாறு முகத்தழுவாளை. அந்த வாழை மீன்களானவை அந்த அறிவார், அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அந்த வயலினுடைய பயிர்களை அறுக்கின்ற பெண்கள், அவர்களுடைய முகத்திலேயே பாய்கிறதாம் இந்த வாழை. அங்கிருந்து என்ன செய்கிறது என்றால், இன்னும் இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடப் போகிறது என்று நினைத்து அந்த வாழைகள் எங்கே செல்லுகின்றது என்றால் கரும்பன்னர் காடனையும் என்று கரும்பு காடு அங்கே இருக்கிறதாம் பக்கத்திலே. இந்த சென்னர் பயிர்களிலிருந்து அந்த வாழை மீன்கள் இந்த அந்த பயிர்களை அறுக்கின்ற அந்த பெண்களுடைய முகத்திலேயே பாய்ந்து சென்று அது கரும்பு தோட்டத்தை அடைந்து விடுகிறது. கரும்பு அன்னர் காடனையும் அணியாலி அம்மானே. இப்படிப்பட்ட திருவாலி என்று தெரிவிக்கின்றார். இது என்ன விசேஷம் என்றால், அந்த இயற்கை காட்சிகளை வர்ணித்தல் என்பது ஆழ்வாருக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.